Morning, dear friends. In today's class, we are going to deal with PGTRB English Unit 4, George Orwell You and the Autumn Bomb. ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எஸ்ஸைஸ் நம்ம படிப்போம். குறிப்பாக நம்ம அதிகமாக படித்தது வந்து பேக்கனுடைய எஸ்ஸைஸ், ஹேஸ்லினுடைய எஸ்ஸே, சார்ல்ஸ் லேம்னுடைய எஸ்ஸைஸ். இந்த எஸ்ஸைஸ்லாம் ஒன்று அவங்களுடைய சுயசரிதியை சொல்லுவாங்க, இல்லை ஃபிலாசபிக்கலாக ட்ரூத், லவ் அப்படிங்கிற ஒரு அப்ட்ராக்ட் திங்ஸை பற்றி பேசுவாங்க. ப்ராக்டிக்கலான காங்கிரீட் மேட்டர்ஸை பற்றி பேசக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அது கான்ட்ரவர்ஷியலாக போய் முடியும், இல்லை அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு செயலாக போய் முடியும். அதனால யாரும் அதை தொடர்றது கிடையாது. அதுல ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு மாடர்ன் ரைட்டர் சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. யூ அண்ட் தி ஆட்டம் பாம், அதுல உங்களுக்கு பெயர்லயே தெரியும், நீங்களும் ஆட்டம் பாம் அப்படின்னு. அந்த நீ அப்படிங்கிறது யாரை குடிக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த எஸ்ஐ முழுக்க முழுக்க ஆட்டம் பாம் பத்தி அவரால் முடிஞ்ச விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. இந்த எஸ்ஏ யூ அண்ட் தி ஆட்டம் பாம் யூனிட் 4ல ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள இருக்கு. ஒரு மீடியம் லெவல் சைஸ்ன்னு சொல்லலாம். இந்த எஸ்ஏனுடைய சைஸ் நம்ம வரி வரியாக இந்த எஸ்ஏய முடிச்சிடலாம். ஸோ ஒரு 4 பக்கங்கள் வருது. ஸோ பிஃபோர் என்டரிங் இன் டு த எஸ்ஏ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எஸ்ஏடைய பிரிண்ட் அவுட் கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அந்த டீச்சிங் கூடயே நீங்களும் பயணிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை அண்டர்லைன் பண்றதுக்கு, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜென்ரேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சரிங்களா? இந்த எஸ்ஏயோட ஹார்ட் காப்பி நான் கொடுத்துருக்கேன், அதை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி கையில வச்சுக்கோங்க. சரி, இந்த எஸ்ஏ எப்போ முதல்ல பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா, அக்டோபர் 19, 1945, 1945 பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பரான ட்ரிபியூன் அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர்ல தான் இது ஒரு ஆர்டிகிள் மாதிரி, எடிட்டோரியல் மாதிரி இது வெளிவருது. இந்த எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு ஆர்டிகிள் மாதிரி இது வெளிவரும். இந்த யூஎன்டி ஆட்டம் பாம் எப்ப எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கறத கரெக்டா பாருங்க. அக்டோபர் 19, 1945 இது வெளிவருது. 45 அப்படிங்கிறது மிக முக்கியமான வருடம் உலகத்துக்கு. செகண்ட் வேர்ல்டு வார் 1939 to 45 வரைக்கும் நடைபெறுது. அதனுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஜப்பான் மீது யூஎஸ் வந்து குண்டு போடுறது, ஹிரோசிமா, நாகசாகி. இதெல்லாம் எஸ்ஏல சொல்லவே படல. ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நாம வந்து அந்த கிளாஸ்னுடைய ஒரு சுவைக்காக ஆட் பண்ணியிருக்கிறது, அவ்வளவுதான். ஸோ ஹிரோசிமா, நாகசாகி, இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் பார்க்காதீங்க, இது ஏ ஜென்ரேட்டட் இமேஜ், அதனால ஸ்பெல்லிங் எல்லாம் தப்பா இருக்கும். சரி, ஹிரோசிமா, நாகசாகி ரெண்டு இடத்துலயும் பாம் போடுறாங்க. இந்த ரெண்டு பாம்பினுடைய பேரையும் தெரிஞ்சுக்கோங்க. யூஎஸ் வந்து வேர்ல்டு வார முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு லிட்டில் பாய் அப்படிங்கிறதையும் ஃபேட்மேன் அப்படிங்கிறதையும் ரெண்டு மிகப்பெரிய அணுகுண்டுகளை வந்து பிளைட்ல இருந்து தூக்கி எங்க போடுறாங்க அப்படின்னா ஜப்பான் மீது வீசுறாங்க. அதோட போர் முடிவுக்கு வருது. மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுது. உலகத்துக்கே ஒரு அதிர்ச்சி கிடைச்ச ஒரு நாள். அதனாலதான் இன்னைக்கும் இந்தியா பாகிஸ்தான் வார், இப்போ ஈரான் இஸ்ரேல் வார், இதுல எல்லாம் அட்டமிக் பாம்ஸ் வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுமே நம்ம வந்து அதிர்ச்சிக்குள்ளாகிறோம். அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் கிரியேட் பண்ணிட்டு ஜென்ம ஜென்மங்கள் ஆனாலும் அதனுடைய அந்த வீரியம் குறையாம மக்கள் நோய்வாய்ப்பட்டு ஊனமடைஞ்சு அப்படின்னு பெரிய ஒரு இதை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஆட்டம் பாம்ஸ். ஸோ ஆகஸ்ட் மாசம் ஆட்டம் பாம்ஸ் வந்து போடப்படுது. இது அக்டோபர் மாசம் வெளிவருது. ஸோ அந்த ஒரு எஃபர்ட்னால இவர் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் இதை எழுதியிருக்கலாம் கண்டிப்பா. அப்படி எஸ்ஐக்குள்ள போகும். கன்சிடரிங் ஹவு லைக்லி we all ought to be blown into pieces by it within next 5 years. தொடக்கத்திலேயே ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாரு. எப்பவுமே ஒரு எஸ்ஐ இல்ல ஒரு ரைட்டிங் தொடங்கும்போது ஒரு மங்களகரமா எல்லாரும் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. இங்க அப்படி இல்லை, குண்டை போட்டு எல்லாரும் உடஞ்சி துண்டு துண்டா செதற போடுறீங்களா, அடுத்த 5 வருஷத்துல நீங்க எல்லாம் பீசி பீஸா செதறி போயிருவிய இதனால அப்படின்றாரு. ஆட்டோமிக் பாம் அது மேபி இந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இயர்ஸ் கேட்பாங்க. 5 வருஷமா, 6 வருஷமா, எத்தனை வருஷத்துல செதறி போயிருவீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா கொஸ்டின் செட்டருக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. அதுக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ல எவிடன்ஸ் கொடுக்கணும். அதனால இந்த இயர்ஸே ஓப்பனிங் லைன் வந்து கேட்கலாம், 5 2 3 அப்படின்னு. The atomic bomb has not roused so much discussion as might have been expected.
நம்ம நினைக்கிற அளவுக்கு இதனுடைய டிஸ்கஷன் இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிறோம். ஏன்னா இதான் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்பதான் பாக்குறோம் இதை. The newspapers have published numerous diagrams not very helpful to the average man of protons and neutrons doing their stuff. And there has been much reiteration of the useless statement that the bomb ought to be put under international control. சாதாரணப்பட்ட மனுஷனுக்கு இந்த புரோட்டான் நியூட்ரானோட இருக்கக்கூடிய அதனுடைய அந்த அவேர்னஸோ இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அப்புறம் சில யூஸ்லெஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட்னா அது ought to be put under international control. உலகத்தை வந்து ஒரு அமைதிக்கு உள்ளாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பேரை இழந்துதான் ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துதான் தீர வேண்டியிருக்குன்னு ஒரு சப்ப கட்டுறாங்க. யாரு? யுஎஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா பாகிஸ்தான் வாரம் முடிச்சு வச்சது யார் அப்படின்னு கேட்டா ட்ரம்ப் அவரையே சொல்லிக்கிறாரு. இஸ்ரேல் ஈரான் அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருந்தது. அந்த சண்டையில மூக்க நுழைச்சு ஈரானுக்குள்ள கொண்டு போய் குண்டை தூக்கி போட்டு வந்திருக்காங்க இந்த லூசு பயிலுங்க. எப்பவுமே உலகத்துக்கு ஒரு இருக்கக்கூடியது இந்த யுஎஸ். அவங்களுக்குள்ளேயே சண்டையை வச்சுட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க, ட்ரம்பும் எலான் மஸ்கும். இப்ப திடீர்னு சண்டையை போட்டுக்கிட்டாங்க. சோ இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு எல்லா விஷயங்களையும் வியாபாரமயமாக்குறதுல வந்து யூஎஸ் வந்து கட்டிக்காரங்க. அதுதான் இந்த ஜப்பான்லயும் நடக்கும். ஏன்னா ஜப்பான் டெவலப் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படி இருந்தது. ஸோ அவன் டெவலப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்ட பேன் தான் இது. தவிர கோவத்திலயோ இன்டர்நேஷனல் ஒரு சேஃப்டிக்காக எல்லாம் அவன் போடல. சரியா? அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன காரணம். பட் கியூரியஸ்லி little has been said at any rate in print about the question that is of most urgent interest to all us, namely how difficult are these things to manufacture. சரி, இவ்வளவு பெரிய ஒரு கடும் சேதத்தை விளைவிக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. என்ன கேள்வியா அது? மோஸ்ட் அர்ஜென்ட் இன்ட்ரெஸ்ட் டு ஆல், எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஈகரா இருக்கக்கூடிய கேள்வி. இந்த பாம்ஸ் எல்லாத்தையும் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க? ஏன்னா இது இவ்வளவு ஆபத்தா இருக்கக்கூடிய ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம், ரேடியேஷன் வாய்ந்த விஷயம், எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? ஓகே, பார்ப்போம். அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுட்டு அப்படியே மூவ் ஆகுறாரு. இன்ஃபர்மேஷன் as we, that is big public, focus on this subject has come to us in a rather indirect way. நமக்கு நேரடியா இதை பத்தி சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா இன்டைரக்ட் வேயா நமக்கு தெரிய வருது. அப்ரோபஸ் ஆஃப் பிரசிடென்ட் ட்ரூமன். ட்ரூமன் அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட் அவர் தான். ட்ரூமனுடைய டிசிஷன், ஆக்சுவலி யூஎஸ்னுடைய பிரசிடென்டா இருந்தது, ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ். டிசிஷன் நாட் டு ஹேண்ட் ஓவர் சர்டன் சீக்ரெட் டு யூஎஸ்எஸ்ஆர். அவங்க மட்டும்தான் உலகத்தினுடைய தலைசிறந்த நாடாக இருக்கணும், எல்லா டெக்னாலஜி அவனுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன். மத்தவன் தானாக முயன்று வந்தாலும் அதை தட்டி விட்டுருவான். ஏன்னா எப்பவுமே அவனுக்கு கீழே எல்லாரும் டிபெண்டா இருக்கணும். அது வெள்ளக்காரனுடைய அதே ஐடியா. ஏன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடியவன் எல்லாம் வெள்ளக்காரன் தான், யூரோப்காரன் தான் அங்க போய் செட்டில் ஆனவனுங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை. ஓகே, அப்போ ட்ரூமேனுடைய கருத்துப்படி இந்த சீக்கிரட்டை நாங்க யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டோம், கண்டிப்பா யாருக்கும் சொல்ல மாட்டோம், ரஷ்யாக்காரனுக்கும் சொல்லவே மாட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படின்னு ஒரு இன்டைரக்ட் நியூஸ் நம்ம காதுக்கு வருது, மக்களுடைய காதுக்கு. சம் மந்த்ஸ் அகோ when the bomb was still only a rumor. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, இப்போ 45, இப்போ நம்ம அக்டோபர் மாசத்துல பேசிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் மாசத்துல இந்த குண்டை போட்டானுங்க. நம்ம ஒரு ஜூன் ஜூலைல எல்லாம் சொல்லும் பொழுது இது ஒரு ரூமர், அப்படி ஒரு பாமே கிடையாது, இப்படி என்ன ஒரு பெரிய AK-47 பெரிய குண்டு இருக்குதா அப்படின்னு எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். There was a widespread belief that splitting the atom was merely a problem for the physicist. இயற்பியலாளர்களுக்கு இந்த ஆட்டமை, அணுவை வந்து உடைச்சு அதுல இருந்து பாம் செய்யறது அப்படிங்கிறது பெரிய கடினமான வேலை. அதை உடைச்சு அது மூலமா ரேடியேஷன் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய வேலை, அது பண்ண முடியாது போல இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு ஒரு ரூமர் ஓடிக்கிட்டு இருந்தது. And that when they had solved it, a new and devastating weapon would be within the reach of almost everybody. ஆனா இந்த பயலுக்கு என்ன பண்ணிட்டான்? அதை நடத்தி காமிச்சு எல்லா மனிதர்களையும் அது பாதிக்கக்கூடிய வகையில கொண்டு வச்சுட்டான். ஸோ இது வந்து அறிவியலுடைய வெற்றின்னு சொல்லலாம், தோல்வின்னு சொல்லலாம். அதுதான் ஒரு கொஸ்டின். நீங்க ஒரு ரிட்டாரிக்கல் கொஸ்டின் தான் வைக்கிறாரு. இது அறிவியலுடைய வெற்றியோ? இல்ல, அந்த வார்த்தையிலே நமக்கு தெரியும் அது அறிவியலுடைய மிகப்பெரிய தோல்வி. அந்த வேஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற போயம் எல்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு ஒரு தியரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சயின்ஸை எவனும் பிலீவ் பண்ண மாட்டான். நோ லாஜிக், சயின்ஸ்ல லாஜிக் இல்லைன்னு சொல்லுவாரு. என்ன லாஜிக்? சயின்ஸ் நல்லதுதான் பண்ணிருக்கணும், இவ்வளவு பெரிய கெட்டது பண்றதுக்கு எதுக்கு சயின்ஸ்?
அதுக்கு நம்ம பழைய வழக்கிலே இருந்திருக்கலாம். இந்த கரண்டும் கண்டுபிடிக்க தேவையில்லை, எதையும் கண்டுபிடிக்க வேண்டாம், நம்ம சண்டை சச்சரவு இல்லாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம். சரி, அப்படியே பிராக்கெட்டுக்குள்ள ஒரு விஷயம் சொல்றாரு. பட் எனி மூமெண்ட், so the rumor went, some lonely lunatic in a library might blow civilization to smithereens. அப்போ இன்னொரு ரூமர் இருக்கு, என்ன அப்படின்னா, சில லூசு பயலுங்க, இந்த வார்த்தை எனக்கு அப்படியே வாயில ஒட்டிக்கிச்சுது என்னுடைய வெக்காபுலரியில. லோன்லி லுனாட்டிக், தனிமையாக இருக்கக்கூடிய அந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், இன்னும் லெபார்டரி, ஒரு லேப்ல இருந்திருப்பான். சயின்டிஸ்ட் தான் சொல்றாங்க இங்க. ஜார்ஜ் ஆல்வர் யார லுனாட்டிக்னு சொல்றாங்கன்னா, அந்த லேப்ல இருந்து இந்த ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட சொல்றாங்க. இது வந்து இந்த ட்ரூமேன். ட்ரூமேன் பிரசிடென்ட் அவர் தான். அது ட்ரூமேன் பக்கத்துல வச்சிருந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும் இல்லைங்களா? சரி, கொண்டு போச்சு. சரி, இந்த லூசு பயலுக்கு எல்லாம் அந்த லெபார்டரியில இருந்து சிவிலைசேஷனை ஸ்மிதர்ஸா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். சிவிலைசேஷன்னா ஒரு குடிமக்கள் இல்ல ஒரு மக்கள் கூட்டம். மிருதன்ஸ் அப்படின்னா செதறி கிடக்கக்கூடிய துண்டுகள்னு வச்சுக்கலாம். அந்த பாம் வெடிச்சு சுக்குநூறா இருக்கும்ல, அதுதான் ஸ்மிருதன்ஸ். ஓகேங்களா? இந்த வால் நட்சத்திரம் செதறி கிடக்கக்கூடிய ஸ்மிருதன்ஸ் சொல்லுவாங்களா. ஸோ அந்த சிவிலைசேஷனை ஸ்மிருதன்ஸா மாத்துறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு இந்த லுனாட்டிக், இந்த பைத்தியகார பயலுக அங்க லேப்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸிலி எஸ் டச்சிங் ஆஃப் ஃபயர் ஒர்க். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஒரு வெடிகுண்ட தொட்டீங்கன்னா, இல்ல ஒரு ஒரு பட்டாசு கூட்டம் இருக்குது, அதை தொட்டீங்கன்னா எப்படி வெடிச்சு செதறுவோமோ, அது மாதிரி அவனுக்கு வந்து ஈஸியா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை கொல்றதுக்கு. ஸோ இதுல ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூனா ட்ரூமேன், அப்புறம் யாருக்கு அந்த ரகசியத்தை கசிய விடக்கூடாது, லுனாட்டிக் அப்படிங்கிறது யாரு, சிவிலைசேஷன் டு ஸ்மிதன்ஸ் யார் பண்ணுவாங்க, இந்த லேப்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட். அப்போ அவங்க ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அதை பண்ணிருக்கணும் இல்லைங்களா? ஆனா அதை வந்து அந்த ஆட்சியாளர்கள் கெட்ட முறைக்கு பயன்படுத்துறாங்க. சோ அதையும் ஒரு வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். Had that been true, the whole trend of history would have been utterly altered. மொத்த வரலாறையும் மாற்றி போடக்கூடிய ஒரு விஷயம் இது. The distinction between great states and small states would have been wiped out, and the power of state over the individual would have been greatly weakened. இதுல ரெண்டு விஷயங்கள் நடக்கலாங்க. ஒண்ணு, அது எவன் கையில கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்து. The தூரம், distinction between the great state and small state would have been wiped out. அதாவது இந்த ஆட்டம் பாம் எல்லாருக்கு கையிலயும் இருந்ததுன்னா, சின்ன நாடு பெரிய நாடு அப்படிங்கிற வித்தியாசத்தை ஒரு வேலும் பார்க்க மாட்டான். ஏன் அப்படின்னா, அவன் ஒரு பெரிய நாடு, ஒரு ஆட்டம் பாம் போட்டா முடிஞ்சு போச்சு. அப்படி அந்த டிஸ்டன்ஷன் குறையலாம். இன்னொரு பக்கம் பாருங்க, அந்த பவர் ஆஃப் தி ஸ்டேட் ஓவர் த இண்டிவிஜுவல் would have been greatly weakened. ஒரு சின்ன நாட ஒரு வேளை கரெக்டா ஒரு பெரிய நாடு தான் ஆண்டு இருக்கணும், அதுக்கு எவனும் நின்று கொடுக்க மாட்டான். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டை விடவும் பவர்ல வந்துருவான். அவன் மதிக்க மாட்டான் அந்த ஸ்டேட்டை. ஒன்னதான் எவனும் அடிச்சு விடுவான்ல, அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த ஆட்டம் பாம்புனால நடக்கலாம். However, it appears from President Truman's remarks. Truman என்ன சொல்றாரு இதை பத்தி அப்படின்னா, various comments that have been made on them that the bomb is fantastically expensive. அவர் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா நாடுகளுக்கும் இந்த ஆட்டம் பாம்பு போய் கிடைக்க போறது இல்ல. ஸ்மால் ஸ்டேட்ஸ் இதை வந்து வாங்கவே மாட்டான், அவனால பண்ணவே முடியாது. அதனால இண்டிவிஜுவல் ஸ்டேட்டுக்கு எதிராக கிளம்ப மாட்டான். அதுக்கான ஒரே காரணம், இட் இஸ் ஃபென்டாஸ்டிக்கலி எக்ஸ்பென்சிவ், நோட் இட். ஓகேங்களா? இது மிகப்பெரிய விலை அதிகமானது, சரிங்களா? ரொம்ப காஸ்ட்லி ஆனது. தட் இஸ் மேனுஃபேக்சர் டிமாண்ட்ஸ் அண்ட் எனார்மஸ் இண்டஸ்ட்ரியல் எஃபோர்ட். ஒரு பெரிய லேப் வேணும், அந்த லேப்ல ஏகப்பட்ட இந்த விஷயம் தெரிஞ்ச இயற்பியலாளர்கள் வேணும், அணுவை துளைத்து ஆழ்கடலை புகட்டி இப்படின்னு தெரிஞ்ச சயின்டிஸ்ட் வேணும். such as only 3 or 4 countries in the world are capable of making. ரெண்டோ இல்ல 3 அல்லது 4, இந்த 4 கண்ட்ரிஸ் மட்டும்தான் இந்த ஆட்டோமிக் எனர்ஜிஸ இல்ல ஆட்டம் பாம்ப்ஸ செய்யறதுக்கு தகுதியானவர்கள். அதனால எல்லார்கிட்டையும் இது போய் கிடைக்காது. அதனால எல்லாரும் ஈக்குவலா இருப்பாங்களாம். இன்டைரக்டா ஜார்ஜ் ஆர்வல் நமக்கு என்ன சொல்றாரு, இந்த 3 அல்லது 4 கண்ட்ரிகள் மட்டும்தான் உலகத்தினுடைய ரூலிங் கண்ட்ரிஸா இருக்கும், பவர்ஃபுல் கண்ட்ரிஸா இருக்கும். மீதி எல்லாவனும் இவருக்கு அடிமையா இருக்கும். இங்க முதல்ல என்ன சொன்னாரு, பெரிய நாடுகளுக்கும் சின்ன நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லாம போயிரும்னு சொன்னாரு. இல்ல, அப்படி எல்லாம் இருக்காது, எல்லாரும் ஈக்குவலா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 4 கண்ட்ரி தானே இதை மேக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஜார்ஜ் ஆல்பர்ட் இன்டைரக்டா என்ன சொல்றாரு, இந்த 4 கண்ட்ரிக்கும் அடிமைப்பட்டுதான் மீதி எல்லாரும் இருக்கணும். திஸ் பாயிண்ட் இஸ் ஆஃப் கார்டினல் இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இந்த ஒரு விஷயத்த, இட் மீன் த டிஸ்கவரி ஆஃப் தி ஆட்டோமிக் பாம் so far from reversing history
will simply intensify the trends which have been apparent for a 10 years past. ஒரு கடைசி ஒரு 10 வருஷங்கள் இல்லாத ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை இது உண்டு பண்ண போகுது. சரி, ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த 3 கண்ட்ரிஸ் எதெல்லாம், அல்லது அந்த 4 கண்ட்ரிஸ் எதெல்லாம்? இந்த 4வது கண்ட்ரி எது அப்படிங்கறத நமக்கு தெளிவா சொல்லல ஆறுதல். ஆனா இந்த 3 கண்ட்ரிஸ் எது அப்படிங்கறத பின்னாடி சொல்றாரு. சோ இதுல ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, யுஎஸ்எஸ்ஆர், அப்புறம் வந்து சைனா. அது 3வது கண்ட்ரி சைனா. சரிங்களா? அமங் தி த்ரீ விச் ஒன் இஸ் த தேர்ட் கண்ட்ரி அப்படின்னு கேட்பான். அப்படின்னா சைனா தான் 3வது கண்ட்ரி. முதல்ல யுஎஸ், அப்புறம் ரஷ்யா, அப்புறம் சைனா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹிஸ்டரி குலுங்கி இருக்கலாம் அப்படின்னா டசன் இயர்ஸ். டசன் அப்படின்னா 12 சொல்லுவோம். சில ரெஃபரன்ஸ்ல இத சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம். 10 இயர்ஸ் அப்படிங்கிற இதையும் கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ டசன் அப்படிங்கிற டேர்ம் வந்து உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கட்டும். It is a commonplace that the history of civilization is largely the history of weapons. நம்மளுடைய பாரம்பரியம், உலகத்தினுடைய பாரம்பரியம் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அந்த சிவிலைசேஷனும், நாகரிகமும் ஒரு வெப்பன் சார்ந்தே இருந்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணம் எடுங்க. ராமாயணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வில்லு அம்பு அது கூடயே இருந்துட்டு இருக்கும். வில்லும் அம்பு அது கூடவே இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒடிசி, இல்லைன்னா இலியட், ஒடிபஸ் ரெக்ஸ், இதெல்லாம் எடுங்க. அந்த வீரர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு ஆயுதங்களை ஏந்திதான் இருப்பாங்க. இப்போ நம்ம பட போஸ்டர்ஸ் பாருங்க, எல்லாம் துப்பாக்கி கையுமா இருப்பாங்க. அப்படி நம்ம சிவிலைசேஷன் ஏதோ ஒரு ஆயுதங்களை பேஸா வச்சுதான் எமர்ஜ் ஆகி வந்திருக்குது. இன் பர்டிகுலர் த கனெக்ஷன் பிட்வீன் த டிஸ்கவரி ஆஃப் கன் பவுடர் and the overthrow of feudalism by the bourgeois has been pointed out over and over again. இந்த ஆயுதங்களை நம்ம முழுவதுமா வெறுத்து ஒதுக்கிட முடியாதான். அதுக்கான காரணம் என்ன? காரணம், நம்மள சிவிலைசேஷன் வந்து வெப்பன் சார்ந்தது, ஆயுதங்கள் சார்ந்துதான் நம்மளும் வந்தோம். பழங்குடியின மக்கள் பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம ட்ரெஸ் சட்டை பேண்ட் போடுற மாதிரி அவங்களுக்கு பக்கத்துல அந்த வில்லு வந்து எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும், இந்த ஈட்டி இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அந்த ட்ரைப் பீப்புள் எப்படிதான் இருந்திருப்பாங்க, எப்படியும் ஈட்டியோடையோ இல்ல ஆயுதங்களோடய தான் இருந்திருப்பான். ஏன்னா அவன் காட்டுலதான் தங்கியிருப்பான். அதனால ஆயுதங்கள் அவனுடைய வாழ்வையினுடைய ஒன்றுன ஒரு விஷயமா மாறிடுச்சு. இந்த கன் பவுடர் வந்து தோற்றுவிக்கப்பட்டது அந்த பியூடலிசம், என்ன சொல்லுவோம், முதலாளித்துவம் இல்ல நில உடைமை சட்டங்கள் இதெல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு பூஷுவா அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் மேல வர்றதுக்கு உதவிச்சுதுங்களா கன். அப்ப முழுவதுமாக நீங்க வந்து ஆயுதங்களை ஒதுக்கவும் முடியாது. இப்ப வெள்ளைக்காரனை நம்ம அடிச்சு உடைச்சு அன்னைக்கு குயிலி போய் அந்த சிவகங்கை கோட்டையில வந்து ஒரு பெரிய ஆயுத கிடங்க தான் வந்து ஃபயர் பண்ணுவாங்க, சூசைட் அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு என்ன இருந்தது? ஆயுதங்கள் கையில இருந்தது. ஸோ ஆயுதங்களை முழுவதுமா நம்ம ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. ஆனா அதனுடைய தேவையை நம்ம லிமிட் பண்ணி ஆகணும். ஆர்வல் அதுலதான் சொல்லி அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்றாருங்க. ஸோ பூஷ்வா அப்படிங்கிறது நடுத்தர மக்கள். அவங்க எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணி அதை சரி பண்ணதுக்கு கன் பவுடர் ஒரு காரணம். அதை நம்ம மறுக்க முடியாது. அண்ட் தோ ஐ ஹாவ் நோ டவுட் எக்ஸப்ஷன்ஸ் கேன் பி brought forward. ஐ திங்க் த ஃபாலோயிங் ரூல் would be found generally true. நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு 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 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது பொது உடைமையா ஆகிப்போச்சுன்னு பொதுவான ஒரு ரூலா மாறிடுச்சு. என்னது? that ages in which the dominant weapon is expensive or difficult to make will tends to ages of despotism. ஒரு வெப்பன் வந்து பண்றதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, இல்ல யாராலையும் பண்ண முடியல அப்படின்னா அது எதுக்கு வழிவகுக்குமா? டெஸ்பாட்டிசத்துக்கு வழிவகுத்துருமா? டெஸ்பாட்டிசம் அப்படின்னா இதெல்லாம் ஆர்வலுடைய கருத்து. ஒரு டைரனி, டைரனி என்ன சொல்ல, ஒரு கொடுங்கோல் ஆட்சி இல்ல ஒரு ஒருத்தனுடைய ஒன் மேன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு இதுக்கு வழிவகுக்குமா? அப்போ நமக்கு இப்பவும் அது நமக்கு இருக்குது. அதிக அணு ஆயுதங்கள் யார்கிட்ட இருக்குது? ரஷ்யா கையிலையும் இந்தியா கையிலையும், சாரி ரஷ்யா கையிலையும் யூஎஸ் கையிலையும். இவங்க 2 பேரையும் தானே டிபெண்ட் பண்ணி மத்த எல்லா நாடுகளும் ஓடிட்டு இருக்குது. நம்ம சொல்லலாம் இந்தியா வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட், நம்மகிட்டயும் ஆட்டம் பாம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனா யூஎஸ் ரஷ்யா வச்சிருக்கக்கூடிய ஆட்டம் பாம்ஸ்ல ஒண்ணு விழுந்ததுன்னா நம்ம எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதான். சரிங்களா? அதனால நம்ம யாரோ ஒரு ஆளை சார்ந்து இருக்கிறோம். நம்ம எப்பவும் ரஷ்யாவை சார்ந்து இருக்கோம். ரஷ்யா ஒரு நட்பு நாடு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்? நம்ம யூஎஸ் கூட அந்த அளவுல ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்ல இல்ல. யூஎஸ் வந்து இன்டைரக்ட்லி பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுவான், சைனாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சண்டை போடுவாங்க. ஆனா இந்தியான்னு வந்துருச்சுன்னா 2 பேரும் சேர்ந்துப்பாங்க.
Whereas the dominant weapon is cheap and simple, the common people have a chance. ஆனா ஒருவேளை இந்த வெப்பன் வந்து ரொம்ப எளிமையா எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுல விலை குறைஞ்சிடுச்சு அப்படின்னா எல்லாரும் அதை வச்சுப்பாங்க. அது விலை குறைகிறது வரைக்கும் இந்த டெஸ்பாட்டிசம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது கொடுங்கோல் ஆட்சி, இல்ல வந்து ஒன் மேன் ஆர்மி, இல்ல டைரனி, முடியாட்சி, தான் தான் பவர், மீதி எல்லாம் என் கீழே அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். Thus, for example, tanks, battleships, and bombing planes are inherently tyrannical weapons. எதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருந்துதான் இந்த பாம் ஆட்டம் பாம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டேங்க்ஸ். நமக்கு சென்னையில பாத்தீங்கன்னா ஆவடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்திய ராணுவத்துக்காக டேங்க்ஸ் எல்லாம் நம்ம அங்கிருந்தா உருவாக்குறோம். ஆவடியினுடைய ஃபுல் ஃபார்ம் முதல்ல கண்டுபிடிங்களேன். ஓகே, ஆவடி, AVADI. ஆவடி அப்படிங்கிறது இட்ஸ் அன் அக்ரானிம். சரிங்களா, இது ஒரு அக்ரானிம். உங்களுக்கு யூனிட் 10ல அது கேட்கப்படலாம், தமிழ்நாடு சார்ந்த ஒரு கேள்வினால. ஆவடி அப்படிங்கிறது ஒரு அக்ரானிம், அதனுடைய ஃபுல் ஃபார்ம் கண்டுபிடிங்க. அங்கதான் வந்து இந்திய ராணுவத்துக்கான டேங்க்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றாங்க. அங்க ஒரு டேங்க் ஃபேக்டரி இருக்குது ஆவடியில. அப்புறம் பேட்டில் ஷிப்ஸ், அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள், இல்ல வந்து விமானம் தாங்கி கப்பல்கள், எதனாலும் சரி அந்த நீர்ல போகக்கூடிய போர் கப்பல்கள். அப்புறம் பாம்பிங் பிளேன்ஸ், நமக்கு இப்போ லிட்டில் பாய் ஃபேட் பாய் போட்டாங்கல்ல, அந்த பிளேன்ஸ், அந்த மாதிரி அதை தாங்கி கொண்டு போகக்கூடிய பிளேன்ஸ் இன்கரண்ட்லி டைரானிக்கல் வெப்பன்ஸ். இதெல்லாம் கொடுங்கோல் இதா இருந்தது. அதான் எடுத்துக்காட்டு இருக்கலாம். ஓ, எதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இல்லைங்களா? டேங்க் வாங்குறது, பேட்டில் ஷிப் வாங்குறது எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஆனா அதே டைம்ல ரைஃபிள்ஸ், மஸ்கட்ஸ், லாங் பவுஸ், ஹேண்ட் கிரினேட்ஸ் ஆர் இன்ஹரண்ட்லி டெமோக்ராட்டிக் வெப்பன்ஸ். டெமோக்ராட்டிக் வெப்பன்ஸ் அப்படின்னா இது ஒரு டொமஸ்டிக் வெப்பன்ஸ் மாதிரி வச்சு எல்லாருக்கும் கிடைக்கும். ரொம்ப ரேட் கம்மி, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம். ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு நாடை எடுத்து போக முடியுமா? முடியாது. இது லோக்கல் இருக்கக்கூடிய ஆட்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் வெப்பன் மேக் த ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கர். ஒரு காம்ப்ளெக்ஸான வெப்பன், புரிஞ்சிக்க முடியாத அந்த ஒரு ஒரு ஆயுதம் வந்து ஸ்ட்ராங்கர், இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகும். ஒரு சிம்பிள் வெப்பன் so long as there is no answer to it. சிம்பிள் வெப்பன் என்ன பண்ண போகுது ஒருத்தனுக்கு தெரியாது. கிவ் கிளாஸ் டு தி வீக், அப்படியே வீக்கர் சைடு அப்படியே வச்சுக்கும். இது இன்னும் வீக் தான் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தையும் இம்ப்ரூவ் ஆகி என்னென்னமோ போயிட்டு இருக்கிறேன். நாம இப்பதான் இப்போ இந்தியாவை பத்தி நம்ம பேசும்போது பாகிஸ்தானுக்கு இவ்வளவு சேதம் அடைஞ்சது, பாகிஸ்தான் இவ்வளவு நஷ்டப்பட்டது, ஆனா இந்தியாவுக்கு எவ்வளவு நஷ்டம் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது நாம. ஏன்னா அது ஒரு எத்திக்ஸ். சொன்னா நம்ம ஒரு துவண்டுருவோம். நம்ம வீரர்களுக்கு ஒரு துவழ்ச்சி, இல்ல நாட்டு மக்களுக்கு ஒரு துவழ்ச்சி வந்துடும். சின்ன சின்ன அடின்னா என்னது சட்ட கிளியே தான் செய்யும். ஆனா நாம நம்மளுடைய ஒரு சோவர்னிட்டியை காப்பறதுக்காக காட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ல நமக்கு என்ன டேமேஜ் அப்படிங்கறத சொல்லக்கூடாது. டேமேஜ் இருக்கதான் செய்யும், சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு பவர். இவ்வளவு நஷ்டம் நமக்கு இருக்குது, ஆனா ஆள் நஷ்டங்கள் நமக்கு ரொம்ப கம்மி அவங்களை கம்பேர் பண்ணும்போது. அப்படி நம்ம அதை சொல்ல மாட்டோம். சரியா, நம்மள்ட்டையும் நல்ல வெப்பன்ஸும் இருக்குது, ரொம்ப இத்து போன வெப்பன்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. The great age of democracy and of national self-determination was the age of musket and the rifle. ஸோ ஒரு சுதந்திரமான ஒரு தேசியத்துவம் எப்போ இருந்தது அப்படின்னா, மஸ்கட் அண்ட் ரைஃபிள் இதனுடைய காலகட்டம் ஒண்ணு இருந்தது. அதாவது பெரிய அந்த ஒரு நமக்கு சுட்டுக்கிட்டே துக்குடு குடு குடுக்குன்னு சுட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய துப்பாக்கிகள் எல்லாம் வரதுக்கு முன்னாடி, இப்போ AK-47 அது இதெல்லாம் சொல்றோம்ல, அது வந்து அப்படியே ரவுண்ட் போயிட்டே இருக்கும். ஒரு வாட்டி சரி விட்டுட்டா போதும், அது பாட்டு சுட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு ப்ரெஸ்ஸிங் மட்டும் தான் நம்மளுடைய வேலையா இருக்குன்னு. இதெல்லாம் அப்படி இல்லை, சிங்கிள் ஷாட்ஸ். ஒன்னு ஷாட் பண்ணி அதுல இன்னொரு கண்ணை நீங்க போடணும், அதாவது புல்லட்ஸை போடணும். அதுக்கப்புறம் தான் இது சுடும். இந்த மஸ்கட்டும் ரைஃபிளும், இந்த பக்கம் இருக்கிறது மஸ்கட், இந்த பக்கம் இருக்கிறது ரைஃபிள். இது கொஞ்சம் பழைய பீஸ். சரிங்களா, இதை கொஞ்சம் கூட நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரைஃபிள் மஸ்கட் வந்து பாத்தீங்கன்னா 17, 18ஆம் நூற்றாண்டுகள்ல பயன்படுத்தப்பட்டு இருந்தது. இதனுடைய அந்த துப்பாக்கி முனை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும் மஸ்கட். இன்னைக்கு இது யூசேஜ்ல இருக்கு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில இன்னும் இது யூசேஜ்ல இருக்குது. இங்க ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி பெருசா வச்சிருப்பாங்க, மஸ்கட் மாதிரி பெருசா இருக்கும். அத ஒரு நாளைக்கு சுடுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லாம் ரைஃபிள் தான் வந்து போச்சுது. ரைஃபிள்ல பெரிய சைஸ் வச்சிருப்பாங்க. ரைஃபிளுடைய அந்த துப்பாக்கி முனைக்கு எதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுல பாருங்க ஒரு ரவுண்டிங், ஒரு ஸ்பைரல் இது இருக்கும், இதுல நேரம் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகும் இந்த ஸ்ட்ரைட்டா சுடும்போது. இந்த ரவுண்டிங்குள்ள அந்த புல்லட் போயிட்டு வெளியே வந்து தெரிக்கும் போது ரொம்ப தூரத்தை நம்ம ஏம் பண்ணி சுட முடியும். அவ்வளவுதான் இதுக்கு வித்தியாசம்.
அப்புறம் இதனுடைய அந்த ஓப்பனிங் செக்ஷன்ஸ் பாத்தீங்கல்ல, இது இது ஒரு செக்ஷன் வித்தியாசப்படும். இதுல அந்த செக்ஷன் இருக்காது. அவ்வளவுதான். ஸோ இது மஸ்கட்டும் ரைஃபிளும் பாக்குறதுக்கு ஒண்ணு போல இருக்கும். ஆனா சின்ன சின்ன வித்தியாசங்களுடையது. ஸோ இந்த காலகட்டத்துல எல்லாரும் வந்து சுதந்திரமாகவும் செல்ஃப் டிட நீ வந்தா சுட்டு போடுவேன். மொத்தமா இங்க இருந்து பிளைட்ல கொண்டு வந்து பாம் எல்லாம் போட மாட்டேன். அப்படி இருந்த காலகட்டத்துல எல்லாரும் மக்கள் எல்லாம் நிம்மதியா இருந்தாங்க. ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் பிளின் லாக். பிளின் லாக்னா இதுதான். அடுத்து பாத்தீங்களா இந்த இந்த பகுதி பிளின் லாக். இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் தி பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் பெர்கஷன். பெர்கஷன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மூடி மாதிரி இருக்கு. இதுல இந்த இதுக்குள்ளதான் இருக்கும். இந்த ரெண்டு இதுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. சின்ன ஒரு மூடி மாதிரி இருக்கும். பெர்கஷன் கேப். த மஸ்கெட் வாஸ் அ ஃபேர்லி எஃபிஷியன்ட் வெப்பன். முன்னாடி இருக்கும்போது எதுதான் எஃபிஷியன்ட் இந்த ரெண்டனுடைய கண்டுபிடிப்புக்கு அப்புறம் பிளின்ட் லாக்கையும் பர்கஷனையும் பர்கஷன் கேப்னுடைய கண்டுபிடிப்புக்கு அப்புறமா இந்த மஸ்கட் தான் மிக சிறந்த வெப்பனாக இருந்தது. எஃபிஷியன்ட் வெப்பன். அண்ட் அட் த சேம் டைம் சோ சிம்பிள். பயன்படுத்துவதற்கு எளிமையா இருந்தது. தட் இட் குட் பி ப்ரொடியூஸ் ஆல்மோஸ்ட் எனிவேர். யார்கிட்ட வேணா அதை பார்க்கலாம். எல்லா வீடுகள்லயுமே தொங்க விட்டுருப்பாங்க. இந்த சிவராண்டி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, வருத்தப்படாத வாலிபர் செல்வத்துல. அதுதான் இந்த மஸ்கட். இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் குவாலிட்டிஸ் மேட் பாசிபிள் த சக்சஸ் ஆஃப் தி அமெரிக்கன் அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன். அமெரிக்கன் வந்து யூரோப்புக்கு எதிராக நாங்க எங்களை இண்டிபெண்டன்ஸா அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு புரட்சி அமெரிக்கால நடக்கும் 18ஆம் நூற்றாண்டுல. அந்த புரட்சிக்கும் இந்த மஸ்கட் தான் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிச்சது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789ல அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கும் இந்த மஸ்கட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சதுன்னா ஒரு ஆட்கள் கம்மியா செத்துருப்பாங்க. ரிசல்ட் நல்லபடியா கிடைச்சிருக்கும். ஓகே. மேட் பாப்புலர் இன்சரக்ஷன் மோர் சீரியஸ் பிசினஸ் தட் இன் குட் பி இன் அவர் ஓன் டே. நம்ம காலத்துல இருக்கிறத விடையும் நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஒரு பெரிய இழப்பும் இல்ல, பெரிய சம்பாத்தியமும் இல்லாத ஒரு நிலையை அடைஞ்சிருக்கும். ஆஃப்டர் த மஸ்கட் கேம் டு பிரீச் லோடிங் ரிஃபிள் ரைஃபிள். இந்த மஸ்கட் அது உருமாறுதான். பிரீச் லோடிங் ரைஃபிளா. ரைஃபிள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட எளிமையா பயன்படுத்தலாம். கொஞ்சம் அதிக தூரத்தை போகும், துல்லியமாக அடிக்கும். அந்த ரைஃபிள் வந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. கொஞ்சம் கூட டைரனியினுடைய ஆதிக்கம் இருக்கும். திஸ் வாஸ் அ கம்பேரிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் திங் பட் could still be produced in scores of countries and it was cheap, easily smuggled and economical of ammunition. Okay. இது வந்து நீங்க லைசன்ஸோட வாங்கும்போது பயங்கர ரேட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஆதரைஸ் பண்ணி வாங்கணும். அதே டைம்ல கள்ள சந்தையில நீங்க இதை வாங்கலாம் ஸ்மகிள் பண்ணி. அது ரேட்டு கம்மியா இருக்கும், எல்லாராலையும் வாங்க முடியுது. ஏன்னா ஈவன் நக்சலைட்ஸ் இதை வச்சிருக்கிறாங்க, இதை ஈஸியா வாங்க முடியுது. அப்புறம் வந்து நம்ம தமிழ் புலிகள், நம்ம விடுதலை புலிகள் சொல்ல எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருந்தது, ரைபிள்ஸ் இருந்தது. அவங்க எல்லாம் எப்படி வாங்கினாங்க, யார் லைசன்ஸ் கொடுத்தாங்க? ஏதோ ஒரு மார்க்கெட்ல நம்ம வாங்கிட்டாங்க. அது எக்கனாமிக்கலி அது வந்து அவங்களுக்கு ஈஸியா இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல ஆட்டோ பம்ப்ஸிங் இதே மாதிரி மாறிடும். எக்கனாமிக்கல் ஸ்மக்லிங் உள்ள வந்துடும். ஹை ரிஸ்க், அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது அதெல்லாம் வந்து ஹை ரிஸ்காக இருக்கும். ஈவன் தி மோஸ்ட் பேக்வர்ட் நேஷன் could always get hold of rifles. சின்ன பொடி கண்ட்ரிகளும் சரி ரைபிள்ஸை வாங்கி வச்சுட்டாங்க ஃப்ரம் ஒன் சோர்ஸ் ஆர் அனதர். ஸோ தட் ஒரு லிஸ்ட் பண்றாரு. இது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தேவையா இருக்கும் பாருங்க. போயர்ஸ், பர்க்லர்ஸ், அபிசீனியன்ஸ், மொராக்கன்ஸ் அண்ட் ஈவன் திபெத்தியன்ஸ் அப்படின்னு. இந்த போயர்ஸ் அப்படிங்கிறது யாரு? எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி கண்ட்ரிகள் தங்களை வந்து இண்டிபெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல யாராவது ஆட்சி கீழே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிறைய ஆயுதங்கள் வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் சவுத் கொரியா, நார்த் கொரியா இன்னைக்கு படுத்துற பாடு உலகத்தை. ஆனாலும் யூஎஸ்க்கு ஒரு சிம்ம சுப்பனமா இருக்கக்கூடியது நார்த் கொரியா இல்லைங்களா? சவுத் கொரியாவை படுத்தி எடுத்துட்டாங்க. ஓகே. ஏன்னா அவன் தன்னை வந்து இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியை அனௌன்ஸ் பண்ணிக்கிறான், மொத்தமே அது முடியாதுன்றான். அதுக்கு அவன் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கான். போயஸ் பாருங்க, டச் ஸ்பீக்கிங் செட்டிலர்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. இதை ஒரு கேள்வியா கண்டிப்பா ஒரு மேட்ச்ல போறவங்க வச்சு விட்டுருவாங்க. போயஸ் யாரு? சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய டச் பேசக்கூடிய மக்கள். அப்புறம் பர்க்லர்ஸ் யாரு? பினிக் பீப்புள் பல்கேரியால செட்டில் ஆயிருக்காங்க. அபிசீனியன்ஸ், ஹபிஷா பீப்புள்ஸ், அவங்க வந்து இப்ப இருக்கிறது எத்தோப்பியா அண்ட் எரிட்ரியா அப்படிங்கிற நாடுகள்ல செட்டில் ஆயிருக்காங்க. அப்புறம் மொராக்கன்ஸ் நமக்கு தெரியும், மொராக்கோ நாடை சார்ந்தவங்க. அப்புறம் திபெத்தியன் நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு. சோ இது இங்க எல்லாமே சின்ன சின்ன செட்டிலர்ஸ். அவங்க கிட்டயுமே இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஈஸியா வாங்கி வச்சிருக்காங்க. புட் அப் ஃபைட் ஃபார் தேர் இண்டிபெண்டன்ஸ். தங்களை சுதந்திரமாக அறிவிக்கிறதுக்கு இந்த ஆயுதங்களை அவங்க வாங்கிக்கிறாங்க. சம்டைம்ஸ் வித் சக்சஸ். But thereafter, every development in military technique has favored the state as against the individual.
ஒவ்வொரு அந்த ராணுவ தளவாடங்களினுடைய முன்னேற்றமும் அந்த நாட்டை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து காப்பாத்துறதுக்கு இல்ல ஒரு போராட்ட குழு வந்து காப்பாத்துறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. இண்டிவிஜுவல்கிட்ட இருந்து காப்பாத்த பயன்படுத்திக்கிட்டாங்க. அண்ட் தி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரி அகெயின்ஸ்ட் த பேக்வர்ட் ஒன். ஒரு பெரிய தொழில்ல வளர்ந்த நாடுகள் ஒரு சின்ன நாடு, வளராத நாடுகளை வந்து அடக்கி தான் கீழே கொண்டு வரதுக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ ஒரே விஷயம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்து எப்ப நடந்தது? விக்டோரியன் இங்கிலாந்துல நடந்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட துப்பாக்கிகள் செஞ்சாங்க, பீரங்கிகள் செஞ்சாங்க. நம்ம வந்து இங்க வந்து சுட்டு தள்ளுறதுக்கான அந்த அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் அவன் போட்டது இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஒட்டிதான். கிட்டத்தட்ட 1700க்கு மேலதான் துப்பாக்கி கொண்டு வந்து நம்மள அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. ஜாலியன் வாலாபாக் 1919 சுட்டு தள்ளலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நம்ம கேட்டிருக்க மாட்டோம். சுட்டு தள்ளலாம் சுட்டு தள்ளலாம், அடிச்சு கொண்டான் இல்ல வந்து ஜெயில போட்டுக்கிட்டான், ஒன்னு ரெண்டு துப்பாக்கிகள் தான் வச்சிருப்பாங்க. ஆனா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா இங்கிலாந்து வந்து ரொம்பவே மாறி போச்சு. கொலோனியல் பவர் வந்து அவனுக்கு அதிகமா இருந்தது. அதை வச்சு அவன் ரொம்ப அடக்கி ஆண்டான். தேர் ஆர் ஃபியூவர் அண்ட் ஃபியூவர் ஃபோக்கி ஆஃப் பவர். ஃபோக்கஸஸ் ப்ளூரல் ஃபார்ம் இது ஃபோக்கி. ஓகே, ரொம்ப கம்மியாச்சுதான். தேர் ஆர் ஃபியூவர் ஃபோக்கஸ் ஆஃப் பவர். ரொம்ப எளிமையாச்சுதான் இல்ல கம்மியாச்சுதுன்னு சொல்லிக்கலாம். ஏன்? எல்லாம் துப்பாக்கி வச்சிருப்பான். ஆல்ரெடி இன் 1939 தேர் வேர் ஒன்லி 5. ஸோ அகைன் நம்பர் வருது, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. 5 states capable of waging war on the grand scale. இப்ப பாத்தீங்கன்னா ஒன்லி 3, அல்டிமேட்லி ஒன்லி 2 அப்படின்னு சொல்லலாம். முதல்ல 5 ஸ்டேட் இருந்தது போருக்கு போற மாதிரி. மேபி ஜெர்மனை குறிப்பிடுறாங்களா, ஜெர்மன் இட்டாலியும் கூட சேர்த்துப்பாங்க. யுஎஸ், ரஷ்யா, சைனா, ஜெர்மன், இட்டாலியே சொல்றாங்களா இருக்கும். ஏன்னா போர்கள்ல அதிகமா ஈடுபட்டது. அவர் யார் எதைன்னு சொல்லல. ஆனா கடைசியா சொல்றாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா 3 தான், இல்ல இல்ல 2 தான் அப்படின்றாரு. அந்த ஒப்பீனியனை சொல்றாரு பாருங்க. திஸ் ட்ரெண்ட் ஹாஸ் பீன் obvious ஃபார் இயர்ஸ். இது மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் வாஸ் பாயிண்டட் அவுட் பை a few observers even before 1914. 1914க்கு முன்னாடியே நிறைய பேர் அப்சர்வ் பண்ணி சொல்லிட்டாங்க எதெல்லாம் வந்து வல்லரசு நாடுகளா வரப்போகுது அப்படின்னு. ஒன் திங் தட் மைட் ரிவர்ஸ் இட் இஸ் a discovery of weapon. ஆனா எல்லாத்தையும் புரட்டி போட்டது இந்த வெப்பன் தான். ஏன்னா ஜப்பானை தான் முதல்ல டெவலப்ல வச்சுருந்துருப்பாங்க அன்னைக்கு. எது வல்லரசு நாடுனா ஜப்பான் ஒரு வல்லரசு நாடு. அவ்வளவு வளம் இருக்கவன்ட்ட அவ்வளவு உழைப்பு போடுறான். ஆனா இந்த 2வது உலக போர்ல இந்த வெப்பன் வந்து எல்லாத்தையும் புரட்டி போடுது. ஆர் புட் இட் மோர் ப்ராட்லி மெத்தட் ஆஃப் ஃபைட்டிங். அவன் சண்டை போடக்கூடிய விதம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு முக்கிய காரணமாக அமையும். நாட் டிபெண்டன்ட் ஆன் ஹியூஜ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட். அன்னைய காலத்துல எவனும் இண்டஸ்ட்ரியை நம்பி சண்டை போடல. இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆனாதான் அவனுக்கு வெப்பன்ஸ். இந்த டேங்க் ஃபேக்டரி ரன் ஆகிட்டே இருக்கணும் 24 ஹவர்ஸ். நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆவடியில் இருக்கக்கூடிய டேங்க் ஃபேக்டரியில யாருக்கும் லீவ் கிடையாது. லீவ் போட்டவெல்லாம் திரும்பி வந்து சேரணும் அப்படின்னு உடனடியாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல. அதனால இண்டஸ்ட்ரியை நம்பிதான் மீதி எல்லா வெப்பன்ஸையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். So various symptoms. One can infer that the Russians do not yet possess the secret of making the atomic bomb. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அது ஒரு ரூமரா இருக்கலாம். ரஷ்யனுக்கு இது வரைக்கும் ஆட்டம் பாம்பு செய்யறதுக்கு தெரியாது அப்படின்னு. யூஎஸ்க்கு தெரியுது, ஆனா இதுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு ஒரு ரூமர். ஆன் தி அதர் ஹேண்ட், த கான்சென்சியஸ் ஆஃப் ஒப்பீனியன் சீம்ஸ் டு பி தட் தே வில் பொசஸ் இட் வித்தின் ஃபியூ இயர்ஸ். இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துல அவங்களும் இதை படிச்சிருவாங்க. So we have before us the prospect of 2 or 3 monstrous super states. ஸோ இந்த 2 அல்லது இந்த 3 ஸ்டேட்ஸ் என்னன்னு சொல்றாங்க? மான்ஸ்ட்ரஸ் சூப்பர் ஸ்டேட்ஸ். கொலகாரனுங்க இதை சொல்றது ஒரு இங்கிலாந்துக்கார. அதுதான் வேடிக்கை. ஈச் possessed of a weapon by which millions of people can be wiped out in a few seconds. இவர்களால என்ன பண்ண முடியும்? ஒரு மில்லியன், லட்சக்கணக்கான 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் மக்களை ஒரு செகண்ட்ல அடிச்சிட முடியும். டிவைடிங் த வேர்ல்ட் பிட்வீன் தம். அவங்களுக்கான வேர்ல்டாக பிரிச்சு எடுத்திருப்பாங்க. It has been rather hastily assumed that this means bigger and bloodier wars. இது எதை நோக்கி தான் கொண்டு போகும்? பெரிய வாரம் நோக்கி கொண்டு போகுது, கொலை களமாக மாத்த போகுது. அண்ட் perhaps an actual end to the machine civilization. நாகரிகத்தினுடைய ஒரு எண்டு கார்டு இதன் மூலமாக வரும். But suppose, and really this the likeliest development,
that the surviving great nations make a tacit agreement, ஒரு உடன்படிக்கை, நெவர் டு யூஸ் த அட்டாமிக் பாம் அகேன்ஸ்ட் ஒன் another. அதனால என்ன பண்றாங்க, அந்த யுஎன்ஓ உங்களுக்கு தெரியும், யுனைடெட் நேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன், இவங்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுறாங்க. டேய், நீங்க எல்லாம் பண்ணது பண்ணி போச்சு, ஜப்பான் மேல போட்டு விட்டீங்க, எவ்வளவு பெரிய அழிவு பாத்தீங்களா. ஏன்னா அந்த செகண்ட் வேர்ல்டு வார்னுடைய எண்ட்ல தான் 1945ல தான் நமக்கு யுஎன்ஓவும் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஐ திங்க் அக்டோபர் 24ன்னு நினைக்கிறேன், யுஎன்ஓ டேன்னு கூட செலிப்ரேட் பண்றாங்க. அக்டோபர் 24 ஐ திங்க், செக் பண்ணிக்கோங்க யுஎன்ஓ டே அப்படிங்கிறது எது. அது எதுக்காக ஏற்படுத்தப்படுதுன்னா, உலகத்துல அமைதி நிலவணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் வேர்ல்டு வாருடைய முடிவுல எல்லா வல்லரசு நாடுகளும் சேர்ந்து ஏற்படுத்துறாங்க. அப்போ பாம ஆட்டோமிக் பாம நீங்க பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணும், யுஎன்ஓ கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இல்ல இனி நம்ம வந்து ஆட்டம் பாம தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு 2 3 அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு இவ்வளவுதான் வச்சிருக்கணும் ஒரு நாடு, இவ்வளவுதான் பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. சப்போஸ் they only use it or threat of it against people who are unable to retaliate. In the case, we are back where we were before. ஒருவேளை இவங்க பயமுறுத்துறாங்க, அதை வச்சு பூச்சாண்டி காட்டுறாங்க, இல்ல அதை பயன்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேஸ் we are back where we were before. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம், காட்டுக்குள்ள இருந்தோம். அதே மாதிரி ஆயிடும். ஒரு நாகரிகம் போயிடும், புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வேஸ்டா போயிடும், குழந்தை குட்டிகள் ஒண்ணு இருக்காது, எல்லாரும் பழைய இலதலையை கட்டிக்கிட்டு அங்கிட்டு போக வேண்டியதான். Only difference being that the power is concentrated in still fewer hands, and that the outlook for subject peoples and the oppressed classes is still more hopeless. இவங்க இந்த ஆயுதங்களினுடைய பவர் வந்து சில ஆட்களுடைய கையில மட்டும்தான் இது வரைக்கும் இருக்குது, எல்லார் கையிலும் இல்லை. அதனால எல்லா மக்களும், காமன் பீப்புள் எல்லாம் சாரி மேம், கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஸோ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பாருங்க. when ஜேம்ஸ் பான்ஹம், இது முக்கியமான ஒரு ரைட்டர், நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுல ஒரு பேர் இப்ப தான் முதல்ல ஒரு ஒரு ரைட்டருடைய ஒரு பேர் வந்து ஜேம்ஸ் பர்னஹாம் wrote the managerical revolution. It seemed, அவர் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, probable to many Americans that the Germans would win the European end of war, and it was therefore natural to assume that Germany and not Russia would dominate the Eurasian landmass, while Japan would remain master of East Asia. அவர் அன்னைக்கு கணிச்சு சொல்லியிருக்காரு. இவ்வளவு நேரம் நடந்த சண்டைகளை அமெரிக்கன்ஸ், ஜெர்மன்ஸ், ஜப்பானீஸ், ரஷ்யா இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ யார் தான் பெரிய ஆளா வரப்போறாங்க அப்படின்னா, ஜெர்மன்ஸ் தான் வரப்போறாங்க. ஜெர்மன்ஸ் தான் வின் ஆக போறாங்க இந்த வார்ல. ஏன்னா மைய நாடுகள், நேச நாடுகள் அப்படின்னு 2 குரூப் இருக்கு. மைய நாடுகள், நேச நாடுகள் அப்படின்னு 2 குரூப் இருந்ததுங்க அந்த வேர்ல்டு வார்ல. அந்த இதுல ஒரு குரூப்ல இருந்தது ஜெர்மன், இட்டலி, ஜப்பான். இன்னொரு பக்கம் இருந்தது அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, இவங்கெல்லாம் எதிரிகளுக்கு எதிரி நண்பன் மாதிரி அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க இருந்தது. அதுல ஜேம்ஸ் பர்ஹாம் அன்னைக்கு என்ன சொல்றாரு, இந்த வார்ல ஜெர்மன் தான் வின் ஆவாங்க, ஜப்பான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஈஸ்ட் ஏசியாவா இருக்க போறாங்க. ஆனா இட் வாஸ் அ மிஸ்கால்குலேஷன், பட் இட் டஸ் நாட் அஃபெக்ட் த மெயின் ஆர்குமெண்ட். அது உண்மைதான், ஆனா ரிசல்ட் வேற மாதிரி இருந்தது இல்லைங்களா. பர்ன்ஹாம் ஜியோகிராபிக்கல் பிக்சர் ஆஃப் தி நியூ வேர்ல்ட் ஹஸ் டர்ன்ட் அவுட் டு பி கரெக்ட். அவர் கணிச்ச அந்த ஒரு புவியியல் கோட்பாடு வந்து கரெக்ட். மோர் அண்ட் மோர் obviously the surface of the earth is being parceled off into the great empire, 3 great empires. அவர் சொன்னது கரெக்ட். 3 கிரேட் எம்பையரா பிரிஞ்சுது, ஈச் செல்ஃப் கண்டெய்ன்ட் அண்ட் கட் ஆஃப் ஃப்ரம் த கான்டெக்ட் ஆஃப் அவுட்டர் வேர்ல்டு. அவங்களும் மற்ற உலகமும் தனித்தனி அப்படின்னு அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அண்ட் ஈச் ரூல்ட் அண்டர் ஒன் டிஸ்கைஸ் ஆர் another by a self elected obligarchy, அதாவது தனக்குன்னு தனியா ஒரு ஆட்சி உண்டு பண்ணிக்கிட்டு தனியா வாழ்ந்தாங்க. The haggling as to where the frontiers borders are to be drawn to is still going on. இவங்களுக்குள்ள இன்னும் அந்த சண்டை போயிட்டே இருக்குது. எனக்கு தான் இந்த பகுதி, இந்த பார்டர் வரும், உனக்கு தான் அந்த பகுதி வரும் அப்படின்னு போயிட்டே இருக்குது. இன்னும் சைனா கிட்ட என்ன இல்லை, இன்னும் அந்த பகுதியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
will continue for some years. அது போயிட்டே தான் இருக்க போகுது. And the third of the three super states, East Asia, dominated by China. அன்னைக்கு கண்டிப்பா பிடிச்சதுல சில விஷயங்கள் உண்மையா இருக்குது, சில விஷயங்கள் மாறி போகுது. அன்னைக்கு சைனாவுடைய பேர் இங்க எங்கேயுமே ஜேம்ஸ் பர்கன் யூஸ் பண்ணல. அவர் சொன்னார் ஈஸ்ட் ஏஷியால ஒருத்தன் பெரிய ஆளா இருக்க போறான் அப்படின்னு, அது வந்து சைனாவா மாறிடுச்சு. ஸ்டில் பொட்டன்சியல் ரேதர் than ஆக்சுவல் இன்னும் அவங்ககிட்ட இருக்கு. பட் த ஜெனரல் ட்ரிஃப்ட் இஸ் அன்மிஸ்டேக்கபிள். ஆனா இந்த பொதுவான கருத்தை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அண்ட் எவ்ரி சயின்டிபிக்கல் டிஸ்கவரி ஆஃப் ரீசன்ட் இயர்ஸ் ஹஸ் ஆக்சிலரேட்டட் இட். எவன் ஒருத்தன் அறிவியல் பூர்வமா நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறானோ அவன் வந்து இன்னும் நின்றுகிட்டே இருப்பான். குபேரான்னு ஒரு படத்தினுடைய ரிவ்யூ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எண்ணெய் வளம் இந்தியால இருக்குதான். அதை வந்து ஒரு தனியார் கையில ஒப்படைச்சிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இப்படி எல்லாம் இருந்திருக்குமோ அப்படின்னு சிந்திக்க தோணுது. அது மூலமா ஒரு 150 பேர் 160 பேரை கொலை கொடுத்து கவர்மெண்ட் வந்து மொத்த ப்ராஜெக்டையும் ஒரு பிரைவேட் செக்டார் கையில கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லா பிரைவேட் செக்டாரையும் நோக்கி நம்ம வந்து சிந்திக்க தோணுது. ஓ, இவங்க எல்லாம் இல்ல பெரிய லாபம் இருக்கிறனால பிரைவேட் செக்டார் கையில் கொடுக்குறாங்க, கவர்மெண்டால ஏன் நடத்த முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குது. இப்ப ரயில்வேல பாதி கவர்மெண்ட் கையில இல்ல, சரிங்களா? ஏர்போர்ட்ல பாதி கவர்மெண்ட் கையில இல்ல. அதனால நல்ல வருமானம் வரக்கூடிய துறை தான், அதனால எந்த நஷ்டமும் கிடையாது. பிளைட் யூஸ் பண்ணக்கூடியவன் கம்மியாக போறானா? இல்ல. அப்ப அவனால் ஒரு அரசாங்கத்தால நடத்த முடியல, தனியார் நிறுவனத்தாலும் நடத்த முடியுது. பிஎஸ்என்எல்லையும் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. ஜியோ வந்தனால அதை நிறுத்திருக்கலாம். So இப்படி நிறைய நம்ம யூகங்களை நம்ம பண்ண தோணுது. We were once told that aeroplane had abolished frontiers. இந்த பிளைட்டை கண்டுபிடிச்ச பிறகு எல்கைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சுது அப்படின்னு நம்ம ஒரு நினைப்புல இருந்தோம். Actually, it is only since the aeroplane became a serious weapon that frontiers have become definitely impassable. என்னைக்கு இருந்ததுன்னா நம்ம எல்கையை கடக்கவே முடியாது அப்படிங்கிற சமயத்துல இது எல்கையை கடந்து போச்சு. அதுக்கு எந்த எல்கைன்னு ஒரு சின்ன ஒரு நமக்கு ஸ்கூல்ல கூட ஒரு போயம் இருக்கும். மைக்ரேன் பேட் அப்படின்னு அந்த பிளைட்டை கொடுத்துருப்பாங்க. மைக்ரேன் பேட் அப்படிங்கிறது அப்படியே இடம் விட்டு இடம் போகக்கூடிய ஒரு பறவை தான் இந்த ஏரோப்ளைன் அப்படின்னு ஒரு போயம் அழகா இருந்தது. ஆனா இது என்னைக்கு அந்த வெப்பனை தூக்கி போய் அங்க ஒண்ணு போட்டுதோ அதோட இதனுடைய நம்பிக்கையும் போச்சுது. இது இடத்த அடிக்கிறதுக்குள்ளது. அப்புறம் பாருங்க, the radio was once expected to promote international understanding and cooperation. ரேடியோ மூலமாக நம்ம ஒவ்வொன்றா அந்த அந்த இதுல இருந்து இங்க வரும் டெல்லி ஒளிபரப்பு, சென்னை அலவரசி, அப்புறம் இன்டர்நேஷனல் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். It has turned out to be a means of insulating one nation from another. அந்த நாட்டுக்காரன் இங்க வந்து பாம்பு போட போறான், எல்லாரும் போய் குழிக்குள்ள பதிக்கங்க, அதுக்குதான் ரேடியோ பயன்படுத்திக்கலாம். அந்த இப்பவும் இஸ்ரேல் 50 வருடமாக போரை சந்திச்சுட்டே இருக்காங்க. பெரிய பெரிய டூம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஏவுகணைகளை செலுத்து அடிக்கிறதுக்கு. நம்ம தலைவன் பாகிஸ்தானும் இந்த மாதிரி வானத்துல இருந்து வரக்கூடிய இந்த ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு சைனா கிட்ட இருந்து ஒரு டூம் வாங்கி வச்சிருந்தாங்க. வான் எல்லையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு மிஷின். ஆனா அது எல்லாத்தையும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணி புஷ்வான் வாங்கிட்டாங்க. சோ இப்படி துருக்கியில இருந்து வாங்கி வச்சிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நமக்கு கண்ணுக்கு தென்படாத விஷயங்கள் இருக்கு. நல்லதா நம்ம பார்த்தது எல்லாமே கெட்டதாகவே தெரியுது. ரேடியோல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்போ வந்து பாம்பு போட போறாங்க, பிளைட் மேல போகுது, எல்லாரும் பதுங்கு குழிக்குள்ள போய் பதுங்கிருங்க. இஸ்ரேல்ல எல்லா வீட்லயும் பதுங்கு குழி உண்டா. 50 வருஷமா போற பாக்குறனால அவங்களுக்கு வீடு ஸ்ட்ரக்சர்ல நமக்கு மழைநீர் தொட்டி கட்டி அப்ரூவல் வாங்குற மாதிரி அவங்களுக்கு பதுங்கு குழியை கட்டி அப்ரூவல் வாங்கிக்கணும் போல. The atomic bomb may complete the process by robbing the exploited classes and the people of all power to revolt, and at the same time putting the possessor of the bomb on a basis of military equality. ஒண்ணு, இந்த பாம்பை கையில வச்சுக்கிட்டேன்னா உனக்கு மிலிட்டரி ஈக்குவாலிட்டி கிடைக்கும். ஒண்ணு சரிசமமா நடத்துவோம் மற்ற நாடுகள். இந்தியாலையும் ஆட்டம் பாம்பு இருக்கிறனாலதான் ரஷ்யாவும் இல்ல மத்த எல்லா நாடுகளும் நட்பு கொண்டாடிட்டு இருக்குது. நம்மள்ட்ட இருக்குது, ஓகே. ஆனா நம்மளை விட அதிகமா யார் வச்சிருக்கா? ஈக்குவலா பாகிஸ்தான் வச்சிருக்காங்க, ஓகேங்களா? எல்லாம் அமெரிக்காக்காரனுடைய வேலை கொடுத்து நிறைய வச்சிருக்கிறான், ஓகே. ஆனா பாவப்பட்ட மக்களுக்கு என்ன ஆகும்? அவங்க தங்களுடைய வாழ்க்கையை இழப்பாங்க. வல்லரசு வல்லரசாக ஆகும். சாதாரணப்பட்ட நாடுகள் வந்து நாசமா போயிடும். மக்கள்கிட்ட பவர் டு ரிவோல்ட் இருக்குமா அப்படின்னு கிடையாது. எதிர்த்து பேசினா பாம்பு போட்டுருவேன்னுவான். முடிஞ்சு போச்சுதுங்களா? இப்போ நாடுகள் தங்களுடைய மிலிட்டரி ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். unable to conquer one another, they are likely to continue ruling the world between them. இதுல ஒரு நல்லது என்னன்னா, எவனையும் போய் அடிக்க மாட்டான், ஈஸியா அடிச்சிட மாட்டான். ஒரு லிமிடேஷனுக்கு தான் இருக்கு. ஈவன் நம்ம பாகிஸ்தான் மேல இவங்க குண்டு போட்டுறது போட்டு நொறுக்கி பாகிஸ்தான் அடிச்சிருவாங்களோ. ஆனா நிறைய அறிஞர்கள் வந்து அந்த விவாத மேடைகளை சொல்லிட்டாங்க, இந்த போர் 2 நாளைக்கு தான் அப்படின்னு. அதாவது ஒரு வளரும் நாடுகள்ல போர் மேக்சிமம் வராது.
அப்படி வந்தாலும் 2 நாடுகளை முடிஞ்சு போகும். வளர்ந்த நாடுகள் இருக்கான் பாத்தீங்களா, அவன்கிட்ட நிறைய சோர்சஸ் இருக்கும், நிறைய தயாரிச்சு வச்சிருப்பான், அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா நமக்கு அப்படி இல்லை, நமக்குமே நஷ்டம் தான். நம்ம ஒரு போர் வீரனை இழந்தாலே பெரிய ஒரு இங்க நஷ்டம். அப்போ நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான், ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் பார்ப்போமே தவிர மத்தவனை அழிக்கிறதுல நம்ம குறியா இருக்க மாட்டோம். சோ அவன் நமக்கு மேல ஒரு பெரிய ஒரு பகல்காம் தாக்குதல்ல ஈடுபட்டான், அதனால நம்ம என்ன பண்ணணும், உள்ள புகுந்து அடிச்சோம். அதுக்கான பனிஷ்மெண்ட் அவ்வளவுதான். பொதுமக்களை பாதிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் இல்லை. unable to conquer one another. எவனையும் எவனையும் பிடிக்க முடியாது, ஏன்னா அவனை போய் பிடிச்சா அவன்கிட்டயும் ஆட்டோ பாம்பு இருக்கு. பாகிஸ்தான் கையில இருக்கு, தூக்கி உங்களை போட்டாலும் முடிஞ்சு போச்சு. நம்மள்ட்டே இருக்கு, தூக்கி போடுவோம், 2 பேருக்கும் நஷ்டம் தான். அதனால ஒருத்தன் அடிக்க மாட்டான், என்கிட்ட இருக்குன்னு பயன்படுத்திட்டே இருப்பான். They are likely to continue ruling the world between them. And it is difficult to see how the balance can be upset, fixed by slow or and unpredictable demographic changes. ஒருவேளை நிலநடுக்கமோ சுனாமியோ ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டதுன்னா அன்னைக்குதான் நமக்கு பிரச்சனை. 50 or 40 or 50 years past, Mr. H.G. Wells and others have been warning us that man is in danger of destroying himself with his own weapons. ஒரு அழகான அறிஞர் ஹெச்ஜி வெல்ஸ் சொல்றாரு நமக்கு, மனுஷன் வெப்பன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கு தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். லீவிங் த ants and some other victorious species to take over. மத்த எல்லா உயிரினங்களும் இங்க வாழ போகுது, மனுஷன் எல்லாம் சாக போறான். And anyone who has seen the ruined cities of Germany will find this notion at least singable. உண்மையிலேயே அவர் சொன்ன வாசகம் சரியானது. எப்ப நீங்க இதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, ஜெர்மனியினுடைய சில இடிபாடுகளுக்கு இடையில அந்த நகரங்களுக்குள்ள போனீங்கன்னா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப உக்ரைனை போய் பார்க்கலாம். உக்ரைன் இந்த வளர்ந்த வல்லரசு நாடுகளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ரஷ்யா கூட சண்டைக்கு போய் தன்னுடைய மொத்த நாடையுமே அழிச்சுக்கிட்டாங்க. இனி அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றது எந்த ஜென்மத்திலேயும் தெரியாது. Nevertheless, looking at the world as a whole, உலகத்தை பாருங்க. He drift for many decades. The drift for many decades has been not towards anarchy, but towards an re-imposition of slavery. இது வந்து ஒரு முடியாட்சியே, ஒரு ஒரு பெரிய நல்ல ஆட்சியை கொடுக்காது. இது அடிமைத்தனத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். We may be heading not for a general breakdown, but for an epoch as horribly stable as the slave empires of antiquity. பழமையான பெரிய அடிமைத்தனத்தை நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு வேணா நீங்க நாளைக்கு சொல்லலாமே தவிர, நீங்க வந்து நல்லா சுதந்திரமா இருந்தீங்க, எல்லாரையும் நல்லபடியா கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஜேம்ஸ் பர்ஹாம், அவர் எந்த புக்கு எழுதினாரு? ஜேம்ஸ் பர்ஹாம் த மேனேஜரியல் ரெவல்யூஷன், ஞாபகம் இருக்கட்டும். ஸோ அது ஒரு முக்கியமான கேள்வி, ஏன்னா ஒரு புக் அப்படின்னு இதுல வாய்ந்து போட்டுறது அதுதான். தியரி ஹாஸ் பீன் மச் டிஸ்கஸ்ட், பட் ஃபியூ பீப்புள் ஹாவ் இட் கன்சிடர்ட் இட்ஸ் ஐடியாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ். அவர் சொன்னாரு, ஜெர்மனும் ஜப்பானும் தாண்டா உலகத்துல தலை சிறந்த நாடுகளா இருக்க போகுது, ஈஸ்ட் ஏசியாவிலேயே ஜப்பான் தான் தலை சிறந்த இருக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. அந்த தியரி கரெக்ட் தான். இவ்வளவு அடி வாங்கினப்பறம் அவன் முன்னேறி வந்துட்டான். இந்த தியரிங்கிறது கரெக்ட் தானே? தட் இஸ் த கைண்ட் ஆஃப் வேர்ல்ட் வியூ, கைண்ட் ஆஃப் பிலீஃப் அண்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சர் that would probably prevail in a state which was one as unconquerable, in a permanent state of cold war with its neighbors. எதெல்லாம் நீங்க பிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இதன் மூலமா பிடிச்சிருவாங்க. எதெல்லாம் அடக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ, ஹிட்லர் அடக்க முடிஞ்சதுங்களா? முடிச்சுட்டாங்க. இந்த ஆட்டோமிக் பாம்பை வச்சு வளைச்சு பிடிச்சுட்டாங்க. ஹேட் தி ஆட்டோமிக் பாம். இப்போதான் முதல்ல ஆட்டோமிக் பாம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அண்ட் இன்னொரு விஷயம், இதை நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம சொல்ல விட்டுட்டேன். இந்த கோல்டு வார் அப்படிங்கிற இந்த வார்த்தை, கோல்டு வார் அப்படிங்கிற வார்த்தை, இது முதல்ல இந்த கோல்டு வார் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல காயின் பண்ணது அல்லது பயன்படுத்தினது ஜார்ஜ் ஆல்வர்ட், அதுவும் இந்த எஸ்ஏல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது ஆன்சென்டிக்கலி உண்மையா சொல்லி சில கொஸ்டின் பாயிண்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். கோல்டு வார் அப்படிங்கிறது முதல்ல ஜார்ஜ் ஆர்வெல் பயன்படுத்தின வார்த்தையா, அதுவும் இந்த யூஎன் தி ஆட்டோமிக் பாம் அப்படிங்கிறதுலதான். So atomic bomb turned out to be something as cheap and easily manufactured as a bicycle and alarm clock. சரிங்களா? ஒரு அலார்ம் கிளாக் மாதிரியோ இல்ல ஒரு சைக்கிள் மாதிரியோ இந்த ஆட்டோமிக் பாமும் செய்யறதுக்கான நாள் வந்துடும். It might will have plunged us back into barbarism. அந்த நாள் நம்ம திரும்பியும் பார்பேரிசம், எந்த நாகரிகமும் இல்லாத ஒரு சமூகமாக இருந்தோம்ல ஒரு நாள்ல, கிடைக்கிறத தின்னுட்டு வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி நிலைக்கு போயிருவோம். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். பட் இட் மைட் ஆன் தி அதர் ஹேண்ட் have mean the end of national sovereignty and high centralized police state. ஓகேங்களா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா
தேசிய இறையாண்மை அப்படிங்கிறது போயிடும். தேவையில்லையே, மனுஷங்களே வாழல, எல்லாம் ஒரு கட்டடம் இல்ல, மருத்துவர்கள் இல்ல, ஒண்ணும் இல்லைன்னா அங்க இறையாண்மைங்கிறதுக்கு இல்ல. அப்புறம் போலீஸ் எல்லாம் தேவையா? தேவையில்லை. If, as seemed to be in the case, it is a rare and costly object as difficult to produce as a battleship. ஒரு போர்க்கப்பல் மாதிரி இவ்வளவு பெருசு பாத்தீங்களா? முக்காவாசி கடலையும் மூழ்கடிக்கிட்டு நிக்குது. ஒரு போர்க்கப்பல் மாதிரி இது பண்றதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அப்படின்னா நம்ம தப்பு இல்ல. அது வந்து காஸ்ட்லி அப்படிங்கறதுல இருந்து கீழே இறங்கி இதுதான் கரெக்ட், சரிங்களா? அது ஒரு சைக்கிள் செய்யறதுக்கோ ஒரு கிளாக் செய்யறதுக்கான ரேட்டுக்கு இப்ப வந்துரும், கூடிய சீக்கிரமே அது வந்துரும். ஏன்னா ஏஐ அது இதெல்லாம் வந்து போச்சுது. இப்ப நம்ம முடிக்க முடியாத பெரிய பணம் செலவு பண்ண விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து சர்வசாதாரணமா முடியுது. ஒரு போயம் எழுதணும், ஒரு கவிஞன்ட்ட போகணும், ஒன்னும் வேண்டாம், ஏஐட்ட கொடுத்தா என்ன டைப்ல வேணுமோ அதை எழுதி கொடுத்துரு. அப்போ அந்த போயட்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு கதை இமேஜினேட்டிவா வேணும், எழுதி கொடுத்துருது. பிஹெச்டி செஞ்சு கொடுத்துருது. அப்புறம் என்னது, ஒரு கொஸ்டின் குவிஸ் வேணும், போட்டு கொடுத்துருது. எல்லாமே அதை பண்ணிடுச்சு. நமக்கு என்னதான் வேலை? ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி இந்த ஃபார்முலா இப்போ நோபல் பிரைஸ் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. அதுல ஏஐ மூலமாக நோபல் பரிசு பெற்ற ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னு பண்ணுங்க. ஆனா அவர் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் கிடையாது, ஒரு இயற்பியல் அல்லது வேதியியல் சார்ந்த ஒரு சயின்டிஸ்ட். அவரு ஏஐ பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. யார் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, எதுக்குன்னு சொல்லுங்க. ஸோ ஒரு பேட்டில் ஷிப் பண்ற அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இந்த ஆட்டோமேக் இதனுடைய மேனுஃபேக்சரிங் இருந்ததுன்னா அது எல்லார் கைக்கும் போவாது. இட் இஸ் லைக் கிளியரிங் டு புட் அன் எண்ட் டு லார்ஜ் ஸ்கேல் வார்ஸ் the cost of prolonging indefinitely a peace that is no peace. இது வந்து ஒரு அமைதிக்கு வழிவகுக்கும். என்ன அமைதியா? பீஸ் தட் இஸ் நோ பீஸ். அமைதி இல்லாத ஒரு அமைதிக்கு இது வழிவகுக்கும். ஏன்னா என்னைக்கு இது கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு டிக்கு டிக்குன்னு தான் இருக்கும். ஏதாவது ஒரு கிறுக்கு பயில கையில இது இருந்ததுன்னா உடனே தூக்கி போட்டு விட்டு போயிடுவாங்க. ஈரானுக்கு மேல அமெரிக்கா என்ன பண்ணுது? குண்டு போட்டுக்கிட்டே இருக்குது. அதனுடைய அணு ஆயுத அந்த அணு நிலைகளுக்கு மேலேயே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வருது, நிறைய செய்தி. ஒருவேளை ஈரான் நாம சாவதான் போறோம், மத்தவங்களும் சாவுங்கடா அப்படின்னு அவனுக்கு பிடிக்காத நாட்டுக்கு மேல ரெண்டு ரெண்டு பாம்பு போட்டாங்கன்னா பாதி அமெரிக்காவை காணாது, பாதி இஸ்ரேல காணாது. அதனால இது ஒரு அமைதியற்ற ஒரு அமைதிக்கு தான் இது உதவும். இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். ஸோ இது காஸ்ட்லியா இருந்ததுன்னா எல்லாரும் வாங்க மாட்டானுங்க, ஒன்னு ரெண்டு பேர் வாங்கிட்டு ஈக்குவலைஸ்டா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஈஸியா செய்யற அளவுல இருந்தது, காஸ்ட்லி ரொம்ப காஸ்ட்லியே இல்ல, ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு இருந்ததுன்னா இது குழப்பம் தான். ஓகே, இதோட அந்த எஸ்ஐ முடிவுக்கு வருது. யூ அண்ட் தி ஆட்டம் பாம். ஓகே, ஃபைன். ஸோ ஜார்ஜ் ஆர்வலுடைய இந்த ஒர்க்கை லைன் பை லைன் படிங்க. இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.